ஹலோ காய்ஸ், என்னால் வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மழை நான் எடிட் பண்ணும்போது மழை வந்துடுது. அப்புறம் வீட்டு பக்கத்தில் சர்க்கஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு தற்காலிகத்துக்காக. அது வந்துக்கிட்டு சவுண்ட் ரொம்ப வருது. நைட் டைமில் தான் அந்த மாடியில் உட்காந்து வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நான் வீடியோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் வீடியோ வராது காரணம் வந்து சர்க்கஸ் போனதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பேசிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு 10 சாப்டர் வரைக்கும் நான் சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன் மக்கள், ஓகேவா? இது வந்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நேற்று பாதி எடிட் பண்ணி இன்றைக்கி பாதி 2 நாளாக எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் நேற்று எடிட் பண்ணியிருக்கோம், மழை வந்துடுச்சு. அதனால் என்னால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இன்றைக்கி எடிட் பண்ணியிருக்கேன் மக்களே, ஓகே பாய். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹிடன் கிளாஸ் ஆஃப் கிராவிட்டிஸோட சாப்டர் 6 and 7 தான் பார்க்க போகிறோம் மக்களே. போன சாப்டரில் மான்ஸ்டர் வந்த உடனே இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ தான் அந்த மஞ்சள் முடியில் இருக்க டீம் ஒருத்தன் சொல்லுவான், இதை நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் அந்த மஞ்சள் முடிகிட்ட வந்து. அதுக்கு நான் மஞ்சள் முடி என்ன சொல்லுவான்னா, அது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, நம்ம 3 பேர் இருக்கோம், அது ஒரே ஒரு மான்ஸ்டர் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். அது மற்ற மான்ஸ்டரோட கொஞ்சம் லெவலும் அதோட ஷேப்பும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது, மற்றபடி அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு மஞ்சள் முடி சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போவான். அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வந்துடும். அதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு, இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது ஆனால் இது என்னோடய ஸ்வாட் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு அங்கிட்ட வந்து நிற்பான். இது மற்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான், சிம்பிளி வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் அது மேலே ஒன்றுமே பண்ணியிருக்காது. அப்போ தான் மஞ்சள் பண்ணி நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பான். இது என்னது, இது மேலே ஒரு அடி கூட படலையே, எனக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் கொஞ்சம் லெவல் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு அந்த மான்ஸ்டருக்கு பவர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ண பார்ப்பான். அதுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிடும். அதில் பெரும் அடியை வாங்கிட்டு இங்கே படுத்து கிடப்பான். அப்போ தான் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ தான் லீடர்னு இங்கே சவுண்டு வரும். நீ எனிமிக்கு முன்னாடி இருக்கும்போது கவனத்தை செதற விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீமில் இருக்க அந்த இதை ஒரு அடி விழுவும். அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு அடி கொடுக்கும். அதை பார்த்துக்கிட்டு அவன் டீமில் இருக்க இன்னொருத்தன் கிரான் கத்துவான், அவனுக்கும் ஒரு அடி விழுவும். அடி விழுந்து 2 பேரும் பறந்து அங்கிட்டு போய் விழுந்துருவாங்க. அதை பார்த்துட்டு இது என்ன எனிமி, இது என்ன மான்ஸ்டர் அப்படின்னு முழிச்சு கத்திடுவான். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு மஞ்சள் முடி யோசிச்சுக்கிட்டு, நான் தான் சூசன் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவான். இது வந்து நைட்லேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான கிளாஸ். இது ஒரு ஸ்ட்ரைக், இந்த ஸ்கில் வந்து நைட்லேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணால் இதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரை ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு மான்ஸ்டரும் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் அந்த கத்தியை அசால்ட்டாக பிடிச்சி நிற்கும். அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஷாக் ஆயிரும். அப்போ தான் அவன் டீம்மேட் சொன்னதை யோசிச்சு பார்ப்பான் முன்னாடி, இது வந்துக்கிட்டு எல்லாத்தோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான், ஆனால் ஹை ஃபயர் பவருக்கு முன்னாடி இதில் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துக்கிட்டு அவன் திங்க் பண்ணுவான், இது வந்து மான்ஸ்டர் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அந்த ஸ்வாடை சல்லியாக நொறுக்கி போட்டுரும். அப்போ தான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி அப்படியே நின்றுவான். இன்னொன்று மான்ஸ்டர் வந்து கெஞ்சி ஏற்றிடுவான், என்னை விட்டுரு, நான் இங்கே வந்திருக்கே கூடாது, ப்ளீஸ் என்னை போக விட்டுரு அப்படின்னு கத்திருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்த வேகத்துக்கு அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஒரு அடி அடிப்பான். அந்த அடித்த அடியில் அவன் வந்து அந்த மான்ஸ்டரை வெட்ட போகிறது வந்து கொஞ்சம் திரும்பி பார்க்க யாரான்னு அடித்ததுன்னு. அப்போ அந்த பார்த்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகிருக்காது, சும்மா அடித்த இடம் மட்டும் கொஞ்சம் புகையாக கிளம்பிக்கிட்டு தெரியும். அப்போ தான் நம்ம ஹீரோ நினச்சாப்பா, நான் நினச்ச மாதிரி தான் இந்த அடி அதை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சேன் அப்படியே இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ அந்த மஞ்சள் முடி நினச்சி வைப்பான், யார் நீ அந்த இது கில்டில் பார்த்த புது பையனில் அந்த ஏதோ ஒரு கிளாஸை புதுசாக ஸ்ட்ரேஞ்சர் கிளாஸை வச்சுருந்தேன் தானே, நீ இங்கே என்ன பண்ணுற? அந்த மான்ஸ்டர் வந்து உனக்கு மேட்சே இல்லை, உன்னை ஈஸியாக உன்னால் தோக்கடிக்க முடியாது, உன்னை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடும் அப்படின்னு மஞ்சள் முடி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நீ ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டரும் கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்குது, ஏன்னா இது அட்வென்ச்சர்ஸையும் அதர் மான்ஸ்டரையும் சாப்பிட்டு இது யுனிக் மான்ஸ்டராக மாறிடுச்சு, அதனால் இது ஒன்றும் பண்ண முடியாது, நான் அதை தோக்கடிச்சு தான் ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அந்த மஞ்சள் முடி பயந்துடும். ஒரு ஓடு, இங்கேருந்து ஓடு முதல்ல அப்படின்னு கத்துவான். எங்களால் 3 பேர் சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியல, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்போ தான் கத்துவான், கிராவிட்டி மானிட்டரின்னு. இப்போ நம்ம சொல்லிவிட்டு அட்டாக் பண்ண வேகமாக போவான். அப்போ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ அதுலேருந்து அவனோட கிராவிட்டி ஸ்கில்லை வச்சு தப்பிச்சு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு மேலே போயிட்டு ஒரு அடி மண்டையிலே ஒன்று கொடுப்பான்.
ஆனால் அந்த மான்ஸ்டருக்கு ஒரு டேமேஜ் கூட விழுகாது. நம்ம ஹீரோ திருப்பி இறங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் முடி நினச்சி பார்ப்போம், இவன் ஒரு நியூபி ஆச்சே, லோ லெவல் ஆச்சே, இவனால் எப்படி அந்த மான்ஸ்டருக்கு இதெல்லாம் இது பண்ண முடியுது, அதுவும் இவனோட மேஜிக் கிளாஸு, அதனால் எப்படி அதை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு மஞ்சள் முடி நினச்சிக்கிட்டு பார்ப்பான். அந்த ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இதோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால இதோட டிஃபென்ஸ் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னோட டேமேஜ் இதை எதுவுமே பண்ணலை, இந்த டேமேஜ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் லேண்ட்லேருந்து எந்த ஒரு அட்டாக் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு ஸ்பீடு வந்து இந்த லெவலுக்கு அளவுக்கு இல்லை, என்னால் இந்த ஸ்பீடை வந்து என்னோடய கிராவிட்டி மேனிப்புலேஷனை வச்சு மேட்ச் பண்ண முடியும், சரி என்னோட அந்த கிராவிட்டி மேனிப்புலேஷன் வந்து கொஞ்சம் எம்பி அதிகமாக குடிக்கும், பரவாயில்ல, எனக்கு வேறு சாய்ஸே இல்லை, இதுதான் ஒரே சாய்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அட்டாக் பண்ண போகிறோம். அந்த மான்ஸ்டர் அடிக்கிற அடியிலேருந்து நம்ம ஹீரோவும் எல்லாத்துலேருந்து மிஸ் ஆகிட்டே இருப்பான். அப்போ தான் மஞ்சள் முடி நினச்சி பார்ப்பான், உன்னால் வின் பண்ண முடியுமா, ஏன்னா உன்னை ஒரு டேமேஜ் கூட அது மேலே பண்ண முடியலை உன்னால் அப்படின்னு நினச்சிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இதை விட்டால் எனக்கு வேறு சான்ஸ் இல்லை, இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இது முடிச்சுட்டு 2 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேருக்குமே டேமேஜ் நம்ம ஹீரோ இங்கே இருந்துக்கிட்டு அங்கேயே ஜம்ப் பண்ணி ஹீரோ ஒவ்வொரு அடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியாக அவன் தப்பிச்சு ஒரு அட்டாக் பண்ணும்போது அவன் ஹீரோ வந்து அந்த மான்ஸோட மண்டலே ஏறி நின்றுவான். அதை பார்த்துட்டு அந்த மஞ்சள் முடி என்ன நினச்சப்போனா, இவனோட பாடி என்ன இவ்வளோ லைட்டாக இருக்குது, இது வந்து அந்த கிளாஸோட ஒரு ஸ்கில்லா அப்படின்னு நம்ம வந்து ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பான். இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு கிராவிட்டி மேனிஃபிகேஷன் செகண்ட் டெக்னிக் அப்படின்னு இன்வர்ஸ் கிராவிட்டின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே செவத்து மேலே நின்றுக்கிட்டு இருப்பான், தலையில் நின்றுக்கிட்டு இருப்பான். எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ஸ்கில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ இதை முடிக்க வேண்டிய வேலை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்பீடு இன்க்ரீஸிங் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவேன், கிராவிட்டி இன்க்ரீஸிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரை நோக்கி வருவான். நீ கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். மான்ஸ்டரை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வெட்டுவான் அந்த மான்ஸ்டரை அப்படியே 2ஆக பொழந்து சுக்காக போயிடும். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் லெவல் 16லேருந்து 23 மாறிட்டீங்க அப்படின்னு சிஸ்டத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் ஹீரோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவன் கத்தியை உள்ளே வச்ச ஆக்கில் அப்படியே உட்காந்துருவான். ஆல் ரெசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, உங்களோட டேமேஜ் எல்லாம் குறையுது அப்படின்னு வந்து சிஸ்டம்னு சொல்லணும். அதை அவனை பார்த்துட்டு நம்ம மஞ்சள் முடி நினச்சி பார்ப்பான், என்ன ஒரு க்ரேஸியான பவர் அப்படின்னு சொல்லுவான். என்னோடய லைட்டிங் ஸ்ட்ரைக்கு அது வேலை செய்யலை, ஆனால் எப்படி உன்னோட இது அந்த டிஃபீட் பண்ணிச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ தான் நம்ம மஞ்சள் முடி வந்து இவனை எப்படியாச்சும் என்னோடய கில்டில் வந்து ரிட்டனாக சேர்த்துக்கணும், அதுக்கு நம்ம திருப்பி இங்கே போனதுக்கப்புறம் இவனை எப்படியாச்சும் நான் ரெக்ரூட் பண்ணிக்கணும் அப்படின்னு மஞ்சள் முடி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து டேய் அப்படின்னு மஞ்சள் முடி அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ தான் என்னன்னு கேட்பான், நீ ஒன்று ஓகேவா, நீ ஒன்று எழுந்திரிச்சு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே தான், அது என்னை ஜஸ்ட்டு கொல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அதோட கட் பண்ணிட்டு அட்வென்ச்சர் கில்டில் வந்து காட்டுவாங்க. கில்டில் வந்து அங்கே இருக்க லேடி வந்து ஷாக் ஆயிருன்னா 30 லெவலில் ஒரு மான்ஸ்டர் வந்துருச்சா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு அதை நீ தோக்கடிச்ச, நீ ஒரு நியூபி ஆச்ச, நீ எப்படி அதை தோக்கடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலை கொண்டாந்து காட்டுவான். அந்த மான்ஸோட கிறிஸ்டலை கொண்டாந்து காட்டுவான். கொண்டாந்து காட்டினோன்னே ஷாக் ஆகிரும் அந்த லேடி வந்துக்கிட்டு, ஆமாம் இது உண்மையிலே ஒரு 30 லெவல் தான் மான்ஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். சரி இந்த கிறிஸ்டலை நீங்கள் விற்கிறீங்களா, உங்களுக்கு வந்து டிஃபென்ஸோட ஆக்சசரிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும், எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்துக்கிட்டு மிச்சம் வந்து 2,40,000 யான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த லேடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நான் இதை விற்க விரும்பலை, இது என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸாக நான் பார்க்குறேன், அதனால் நான் இதை விற்க விரும்பலை அப்படின்னு வந்து நம்ம வந்து ஹீரோ சொல்லுவான். இப்போ தான் மஞ்சள் முடி அங்கேருந்து வருவான். வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். வந்துக்கிட்டு தேங்க்ஸ் நீ அந்த டஞ்சனில் காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு மஞ்சள் முடி சொல்லுவான். என்ன குட் நியூஸ் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, நீ வந்து எங்களோட பார்ட்டியில் வந்து நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதை சுற்றி இருக்கிறவங்க கேட்டுட்டு, என்னது தண்டர் நைட் பார்ட்டிலேருந்து ஒரு ஆஃபராக அப்படின்னு ஷாக் ஆயிரும். எல்லாம் இது குட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது ரொம்ப குட்டு தானே அப்படின்னு வந்துட்டு நம்ம மஞ்சள் முடி கேட்பான். ஆனால் நான் இப்போ வந்துக்கிட்டு இந்த பாட்டில் சேர விருப்பம் இல்லை, என் மைண்டை மாற்றிட்டேன், நான் இப்போ வந்துக்கிட்டு நான் தனியாக ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ண போகிறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்போம், அந்த போர்ட்டல் அது இப்போ அப்பியராக போகுது, என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் வந்து அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
அந்த ஐட்டம் இப்போ வரப்போகுது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் இப்போ எடுத்தே ஆவேன் இப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்போம். அதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே, உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. ஓகே பாய்.